வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு பியர்லெஸ் மார்ஷல் ஸ்பிரிட் அனிமோட ஃபர்ஸ்ட் எபிசோட பற்றி பார்க்க போகிறோம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு பாம்பு பறந்து வருது. சீனை கட் பண்ணால் ஒரு பொண்ணை காட்டுறாங்க. கிங்கியூ, நல்ல வேலை என் கூட நீ இருக்க, இல்லைன்னா என்னால் இந்த இடத்த பார்க்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்லைன்னு அந்த பொண்ணு சொல்கிறா. நீ கேட்டு நான் எப்படி முடியாதுன்னு சொல்ல முடியும்னு கிங்கியூ சொல்கிறான். நீங்கள் கியான் யுவான் கிளானோடைய ஃபர்ஸ்ட் ஜீனியஸ், நான் எப்படி உங்களுக்கு உத்தரவிட முடியும்னு அந்த பொண்ணு சொல்கிறா. இங்கே கிளானோடைய யங் எல்டரா மாற போறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்றா. உலகத்துல பல பிரிவுகள், ஆயிரக்கணக்கான வம்சங்கள் இருக்கு, நீ இதெல்லாம் பத்தி கவலைப்பட வேணான்னு கிங்கியூ சொல்றான். ஆமா, நீங்க சொல்லுறது சரிதான்னு அந்த பொண்ணு சொல்றா. திரும்பி ரெண்டு பேரும் பாக்குறாங்க. அந்த இடம் ஃபுல்லா கருப்பு கலரா புகையா இருக்கு. அவனுடைய பவரை கையில வர வச்சு வெளிப்படுத்துறான், வைய உருவாக்குறான். இது டிவைன் கேட் ரிலீம், யாரோ கெட்ட எண்ணத்தோட வந்திருக்காங்க, நீ முதல்ல இந்த இடத்துல இருந்து கிளம்புன்னு கிங்கியூ சொல்றான். சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. சாங் சாங் அமைதியாவான்னு ஒருத்தன் சொல்றான். அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அவனை சுத்தி கத்தி மாரி வர வைக்கிறான். பாம்பு போய் அவனை தாக்குது, அவனுக்கு எதுவுமே ஆகல. கையில கத்திய வர வைக்கிறான். மாஸ்க் போட்டுக்கிட்டு ஒருத்தன் வரான். அவனுடைய பவரை யூஸ் பண்ணி ஒன்னா இருந்த பாம்பு அதிகமாக்கி கிங்கியூவை தாக்குறதுக்கு அனுப்புறான். கிங்கியூ அவன் கத்தியை யூஸ் பண்ணி ஷீல்டு மாதிரி வர வைக்கிறான். அந்த பாம்புங்க தாக்க வருது. அவனுக்கு எதுவுமே ஆகல. அந்த ஷீல்டை தாண்டி ஒரு பாம்பாலையும் வர முடியல. அவன் ஓடி போய் கத்தியை வீசுறான். கிங்கியூன்னு அந்த பொண்ணு வந்து சொல்லுது. பார்த்தா அவன் அந்த பொண்ணு பிடிச்சி வச்சிருக்கான். கிங்கியூ, நீ இவளை காப்பாத்தணுமா, இந்த முதல்ல நீ உன்னை காப்பாத்திக்கோன்னு மாஸ்க் போட்டுட்டு இருக்கவன் சொல்றான். கிங்கியூ எகிரி அந்த பொண்ணை பிடிச்சிடறான். பாம்போடைய ஸ்பிரிட் வந்து அவனை தாக்குது. அந்த இடத்துக்கு மின்னல் பவர் இருக்கிறவன் வரான். யங் மாஸ்டர், அவன் யான் ஃபேமிலியோட முறைகேடான பையன், நீங்க ஏன் அவனை விட்டுறக்கூடாதுன்னு மின்னல் பவர் யூஸ் பண்றவன் சொல்றான். மாஸ்க் போட்டுட்டு இருந்தவன் அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிடுறான். சீனை கட் பண்ணா கியான் யான்சாங் இடத்த காட்டுறாங்க. கிங்கியூவோடைய மெர்டியன்கள் உடைஞ்சிருச்சு, அதனால அவனால கல்டிவேஷன் பண்ண முடியாதுன்னு மின்னல் பவர் இருக்கிறவன் சொல்றான். யூஸ் ஒரு மரியாதைக்குரிய சீடரின் இடத்தை பெறுவான்னு மின்னல் பவர் இருக்கிறவன் சொல்றான். ஒண்ணு இல்லைன்னு கிங்கியூ அந்த பையன் கிட்ட சொல்றான். கிங்கியூவோடைய திறமைக்கு நிகர் இல்லை, ஆனா காயத்தை மொத்தமா குணப்படுத்த முடியாதுன்னு யாரும் அந்த செவருக்கு பின்னாடி இருந்து பேசுறாங்க. அவன் டிவைன் கேட் ட்ரில்லிமை நிறுத்துவான்னு கிங்கியூ யாரையோ சொல்றான். நான் கட்டளையை கேளுங்க, யான் கிங்கியூ மரியாதைக்குரிய சீடனா இருப்பான். அவன் இதுக்கு முன்னாடி செஞ்சதுக்கெல்லாம் பாராட்டணும். அவன் வீட்டு வேலையை கவனிச்சுக்கிறதுக்காக பிரிவுல இருந்து வெளியே போலான்னு செவரு பின்னாடி இருந்து யாரோ சொல்றாங்க. நாங்க தலைவரோட கட்டளைக்கு அடி பண்ணிடுறோம்னு கிங்கியூ சொல்றான். ஃப்ரீயா இருக்கிற டைம்ல யூஸ் உங்களை பார்க்க வரான்னு அந்த பொண்ணு சொல்றா. டீச்சர், நீங்க தான் திருப்பி அவங்கள காப்பாத்தினீங்களா? சீஃப் எதுக்கு நம்மள பிரிவுல இருந்து வெளியே போக சொன்னாருன்னு சின்ன பையன் கேட்கறான். டீச்சர், இனிமே பயிற்சி செய்ய முடியாது, இது தலைவர் எங்க மேல வச்சிருக்கிற அக்கறையை காட்டுதுன்னு கிங்கியூ சொல்றான். சீனை கட் பண்ண சின்ன பையன் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். இது உன்னோட மசிலுக்கும் போன்ஸ்க்கும் ட்ரைனிங் கொடுக்கற டைம், சோம்பேறித்தனமா இருக்காதுன்னு கிங்கியூ சொல்றான். வச்சு காலிலே அடிச்சிடறான். ஐயோன்னு சொல்லிட்டு கீழே வீழ்ந்துறான். அவனுடைய பவரை கல்டிவேட் பண்றதுக்கு ட்ரை பண்றான், ஆனா முடியல. எனக்கு தகுதி இல்ல, நான் கோல்டன் சூத்திரத்தை 6 வருஷமா பயிற்சி செய்யறேன், என்னால் செகண்ட் ஸ்டேஜ் கூட போக முடியலன்னு சின்ன பையன் சொல்றான். நீ முயற்சியை கைவிட போறியான்னு கிங்கியூ கேக்குறான். டீச்சருக்கு காயப்பட்டு இருக்கு, அவருடைய எனர்ஜியை வந்து ட்ரைனிங்க்கு ஸ்பெண்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த சின்ன பையன் அவனுக்குள்ளாரே சொல்லிக்கிட்டு நடந்து போறான். நீ நைட்டும் பகலுமா ரொம்ப கஷ்டப்படுற, இருந்தாலும் உன்னால அக்வா ரிலிம் ஸ்டேஜுக்குள்ளார போக முடியலன்னு நீ கவலைப்படுறன்னு எனக்கு தெரியுது கிங்கியூ சொல்றான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்னு அந்த சின்ன பையன் கேக்குறான். டெய்லியும் நைட்டு பகலானா ஒரு சின்ன பையன் ரொம்ப சவுண்டு போட்டுக்கிட்டே போறான் அப்படின்னு அவன் சொல்றான். நீ எப்பயும் உன்னுடைய முயற்சியை கைவிடக்கூடாது, நான் எப்பவும் உன் கூட இருப்பேன்னு கிங்கியூ சொல்றான். டீச்சர், வாங்க சண்டை போடலான்னு சொல்றான். வா அப்படின்னு கிங்கியூ சொல்றான். அடிக்கிறதுக்கு ஓடுறான். பார்த்தா அவன் கையால தடுத்துறான். அந்த இடத்துக்கு மின்னல் பவர் இருக்கிறவனும் வெள்ளை தாடி வச்சுக்கிட்டும் ஒரு தவறான். வணக்கம்னு கிங்கியூ சொல்றான். அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இப்ப வந்து செக்டருக்கு வெளியே இருக்கோம், இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு அவன் சொல்றான். எதுக்காக நீங்க எங்களை பார்க்க வந்திருக்கீங்கன்னு கிங்கியூ கேக்குறான். பிரிவுக்கு வெளியே பல வேலை இருக்கு, நீ சும்மா இருக்கிறப்ப ரூமுக்கு போய் டீ குடுக்கறது, தரையை சுத்தம் பண்றதெல்லாம் பாத்துக்கோ. பிரிவுக்கு வெளியே இருக்கிறதும் உள்ளார இருக்கிறதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது. நாங்க குப்பைக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டோம்னு அவன் சொல்றான். டீச்சர், ஒன்னும் குப்பை இல்லைன்னு அந்த சின்ன பையன் சொல்றான். கிங்கியோட மெட்டீரியல்ஸ் எல்லாம் உடஞ்சிடுச்சு, அப்ப அவன் குப்பை இல்லாம வேற என்னன்னு அந்த வெள்ளதாடிகாரன் கேக்குறான். இந்த மாரி குப்பை மாரி இருக்கிறவெல்லாம் அவுட் செக்டருக்கு தலைவனாவும் நினைக்கிறதெல்லாம் வேஸ்ட் அப்படின்னு அந்த வெள்ளதாடிகாரன் சொல்றான். நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க, நான் அதுக்கெல்லாம் ஆசைப்படலன்னு சொல்றான். நீ அதுக்கு ஆசைப்பட்டனா நான் உன்னை விட்டுருவேன்னு அந்த வெள்ளதாடிகாரன் சொல்றான். நீங்க அந்த மாரி டீச்சர் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அவனை அடிக்கிறான் இந்த சின்ன
பையன். நீ இப்ப சாவ போறன்னு அந்த வெள்ளை தாடிகாரன் சொல்றான். அவன் பவரை யூஸ் பண்ணி அந்த பையனை அடிக்க வரான். இதோட இந்த எபிசோடு முடியுது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் கொடுத்துருங்க. நான் உங்களை அடுத்த எபிசோட்ல மீட் பண்ணுறேன். See you guys.